உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? இங்க இருந்தா அதுவும் பிடிச்சிருமா? வா தேவி வா. டேய் நில்லுடா. ஐயோ அப்பா, விடுங்கப்பா. அக்கா டேய். சொல்றத கேளுங்கக்கா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கக்கா. நீ எதுவும் சொல்ல வேண்டாமா? ஐயோ அக்கா, உன் அம்மா நீனும் குடும்பமா இங்க இருக்கீங்கல்ல, நாங்க போறோம், நீங்க இங்க இருந்துக்கங்களே. டேய் பாண்டி, ஏ லோகு, என்ன ஏ லோகு, என்னடா நடக்குதுங்க? சுமதி ஏதோ பாண்டிய திட்டாளா? இவன் வீட்டை விட்டு போற நிக்கிறான். சத்தியமா நான் எதுவுமே பண்ணலம்மா, சத்தியமா பண்ணல. இரு சுமதி, நீ என்ன சொன்னேன்னு தெரியல. இவங்க 2 பேரும் பையன் தூக்கிட்டு கிளம்புறாங்க. ஏய் பாண்டி, இந்த பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வேணாம் அம்மாச்சி, ஆ? அப்படி அவமானப்பட்டு நாங்க இங்க இருக்க முடியாது. எங்களுக்கு இங்க எந்த உரிமையும் இல்ல அம்மாச்சி. ஏய் என்ன பேசுற நீ? என் மக வைத்து பேத்தி நீ. உனக்கு இங்க இல்லாத உரிமையா? ஏய் முதல்ல பையெல்லாம் கொண்டு போய் உள்ள வைங்க, போங்க. இல்ல அப்பத்தா, இல்ல. நாங்க இனிமே இங்க இருக்கிறது சரியா இருக்காது. ஏன்? சாப்பிடுறது கூட இந்த வீட்டுல பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் போல இருக்கு. டேய் இப்ப யாரா அந்த மாதிரி சொன்னாங்க? தங்கச்சி ஏதோ யதார்த்தமா பேசுனதை வச்சுக்கிட்டு ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்கிற. டேய் அவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல, நீயா எதுவும் நினைச்சுக்காத. அத்த, உங்க பிள்ளைய விட நேத்து வந்தவங்க உங்களுக்கு முக்கியமா போச்சுல. நீங்க அவங்களுக்காக தான் பேசுவீங்க, நாங்களா உங்களுக்கு யாரு? என் புருஷனுக்கு தான் வேலை வெட்டினு எதுவும் இல்லையே. தேவி தேவி தேவி, சொல்றத கேளுமா. நான் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பேசலம்மா. நீங்க தயவு செஞ்சு எதுவுமே பேச வேண்டாம், நாங்க போறோம். தேவி தேவி தேவி, தேவி சொல்றத கேளு. வேண்டாத்தா, நான் சொல்றத கொஞ்சம் கேளேன். விடுங்க அம்மாச்சி, நாங்க போறோம். ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் எதுமா உனக்கு சின்ன விஷயம்? என் புருஷனுக்கு வேலை இல்லைன்னு குத்தி காட்டி பேசுறது உனக்கு சின்ன விஷயமா இருக்குல்ல? உனக்கு என்னமா, புடவை வியாபாரம் பண்றவனோட பொண்டாட்டி நீ. உன் புருஷன் நல்லா சம்பாதிக்கிறான், ஏன் நிலைமை அப்படி இல்ல? இல்லக்கா, நாங்க போயிடுறோம், நீங்க சந்தோஷமா இருங்களே. எங்க நீங்க வரீங்களா இல்லையா இப்போ? போலாம். ஐயோ, தேவி, சொல்றத கேளு தேவி. விடுங்க. பாண்டி, தம்பி, நில்லு நில்லுமா. பாண்டி. இல்லக்கா, என்ன மன்னிச்சிருங்க. நான் எதுவுமே வேணும்னே பண்ணல. நான் ஏதாவது தப்பா பேசி இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. அப்பா, இவன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இங்க பாருங்க, அத்தை இவன் சொல்ற மாதிரிலாம் பேசிருக்கவே மாட்டாங்க. டேய், உன்னை யாரா நம்ப சொன்னது? நீ வெட்டியா இருக்கிறதுலாம் இங்க யார் கண்ணுக்கும் தெரியல. என்ன சொல்ல வந்துட்டாங்க? ஏய் தேவி, இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கோம்? எல்லாரும் என் மேலதான் சந்தேகப்படுறாங்க. முதல்ல வா, கிளம்பலாம். ஏய், வா. முதல்ல ஏண்டா கிளம்பு. ஏண்டா ஏண்டா இப்படி விடுங்கப்பா. அடம் பிடிக்கிற? அமைதியா இரு. டேய் பாண்டி, வேணையா, உள்ள போங்க. நாங்க இங்க இருக்கணும்னா அவங்கள வெளியில போக சொல்லுங்க. ஏலே, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. சுமதி எங்கேயும் போக மாட்டா. ம், சரியா பத்தா, அவங்க இங்க இருக்கட்டும். நீங்க எல்லாரும் குடும்பமா ஒன்னா இருங்க. எங்களுக்கு தான் யாரும் இல்லையே, நாங்க போறோம். என்ன பண்றது? டேய், டேய், டேய். பாண்டி, ஏய், ஏய். என்னடா பண்ற? விடுங்கப்பா. நில்றா. இப்ப எதுக்குடா சலம்பிட்டு இருக்க? எப்பா, உன் பொண்டாட்டி உன் குடும்பத்தோட நீங்களே இங்க சந்தோஷமா இருங்க. என்னால அவமானப்பட்டலாம் இந்த வீட்டுல இருக்க முடியாது. மதுரையில இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் வந்து கற்பூரம் அடிச்சு சொல்றேன், அத்தை உன்னைய பார்த்து ஒரு வார்த்தை தப்பா பேசிருக்க மாட்டாங்க. அப்போ நான் போய் சொல்றேனா? பொய் சொல்றதுன்னு உனக்கு புதுசா? ஆபீஸ் பணத்தை ஆட்டைய போட்டு ஏமாத்திரம் வந்தானே நீ. டேய் டேய், இங்க பாரு, என்ன உன் மாமியாருக்கு வக்காலத்து வாங்குறியா? அப்படியே வச்சுக்கோ. இல்லாத பழி அவங்க மேல எதுக்குடா போடுற? எதுக்கு இப்ப நாடகம் நடத்துற? டேய் வேணா, யார பார்த்து நாடகம் ஆடுறேன்னு சொல்ற? என்ன கண்ட மேனிக்கு பேசிட்டு உன் மாமியார் தான் நல்லவங்க வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய், அவங்கள பத்தி ஏதாவது சொன்ன என்னடா செய்வ? என்ன செய்வ? ஐயோ,
என்னடா என்ன செய்ற? ஓவரா பேசுறீங்க. என்னடா சொல்லுங்க? புள்ளே. ஏய், ஏய் வெளியே போடா. கம்முனு இரு. ஜீவா போடா. வேணாம் போ. இப்படி வா ஏண்டா இருக்கிற பிரச்சனை சரி பண்ணலாம்னு பார்த்தா நீங்க மேற்கொண்டு பிரச்சனை கொண்டு வரீங்களா? ஒழுங்கா இருக்க மாட்டீங்களாடா? நாங்க யார்கிட்டயும் சண்டைக்கு வரல மாமா நாங்க கிளம்புறோம் ஏய் விடுங்கப்பா. இரு நில்லு. என்ன பண்றீங்க இல்ல மாமா இது சரிப்பட்டு வராது அவங்க இங்க இருக்கட்டும் நாங்க போறோம் நில்லுங்க இது உங்க வீடு நீங்க ஏன் போகணும் எங்க வீடு நீதான் சொல்ற. ஆனா இது உங்க வீடு மாதிரியில இருக்கு. மொத்தமா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க யாரையும் அதிகாரம் பண்ணல நீங்க எங்கேயும் போகவும் வேணாம் மீனாட்சி அவன் பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். நீ அமைதியா இரு ஜீவா ஏய், இப்ப எதுக்கு எல்லாரும் அவனை கெஞ்சிக்கிட்டு கிடக்கைய? போறேன்னா போட்டு விடுங்க. வெளிய போய் சோத்துக்கு காஞ்சாங்கன்னா புத்தி வரப்போகுது. பாத்தீங்களா பாத்தீங்களா அம்மாச்சி சொல்லிட்டாங்க நமக்கு இந்த வீட்ல மரியாதை இல்ல வாங்க நம்ம போலாம் இத பாருங்க என் புருஷன் அவமானப்பட்டிருக்காரு அவரை உங்க அம்மா தண்ட சொரன்னு சொல்லி திட்டிருக்காங்க இத வேற அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒருவேளை அவன் மனசுல இருக்கிறத சொல்றாளோ? சமந்தி, நீங்க எங்க போறீங்க? வேண்டாம், என்னால இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க வேண்டாம். நானே போறேன்.